அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். அதாவது HTML டேக் ஓப்பன் பண்ணிக்கிறோம், ஹெட் டேக் எழுதிட்டோம், டைட்டில் வந்து லேப் மேனுவல் ப்ரோக்ராம் நம்பர் 3 அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். அதில் வந்து ஸ்டைலுன்றது வந்து கலருக்காக கொடுக்கறது, சிஎஸ்எஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து கலர் தான். சரியா, கலர் ஸ்டைல் ஷீட்டு ஞாபகம் வச்சுங்க. சரியா, அதே மாதிரி அதில் போயிட்டு H1 டேக்கில் கலர் வந்து ரெட்டு கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட்டு அலைனில் வந்து சென்டர் கொடுத்துருக்கேன். அந்த டேக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து டெக்ஸ்ட் பார் 1 அப்படின்னா என்னென்னா, நான் கொடுத்த டெக்ஸ்ட்டு வந்து கலரில் வரணும், ப்ளூ கலரில், ஃபோன்ட் சைஸ் 30 பிக்சல். சரியா, ஃபோன்ட் வெயிட் வந்து போல்டுன்னு கொடுத்துட்டேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். அடுத்து வந்து ஸ்டைல் ஷீட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான், சிஎஸ்எஸ் வந்து முடிஞ்சிச்சு, சிஎஸ்எஸ் ஒர்க்கு. அடுத்து பாருங்கள், கீழே வந்து ஹெட் டேக் மேலே நான் யூஸ் பண்ண ஹெட் டேக்கையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் பாடி டேக் எழுத போகிறேன். பாடி டேக்கில் வந்து எனக்கு வந்து சென்டர் அப்படின்ற ஒரு டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து நம்ம பண்ண போகிற எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சென்டராக வரும். சரியா, அதுக்கப்புறம் H1 டேக்கில் போய் செலக்ட் த கண்ட்ரி நேம் டு ஃபைண்ட் இட் கேபிட்டல்னு கொடுத்துருக்கேன். சரி, H1 டேக்கில் போய் அப்போது H1 டேக்கில் நம்ம எது கொடுத்தாலுமே இப்போ லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸாக வரும் அந்த லெட்டர். அப்போது என்ன இருக்கும், செலக்ட் த கண்ட்ரி நேம் டு ஃபைண்ட் இட் கேபிட்டல்னு வரும். அது எப்படி வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன கலர் கொடுத்துருக்கோம், இங்கே இருக்கிற இந்த H1 டேக் வந்து, சரியா, இங்கே நம்ம பாருங்கள் H1 டேக்கை வந்து கலர் ரெட்டில் எழுது, டெக்ஸ்ட் அலைன் சென்டரில் எழுது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது ஒரு நம்ம அவுட்புட் ஒன்று பார்த்துட்டு வருவோம். இப்போ பாருங்கள், இப்போது H1 டேக்கை வந்து நான் எழுதியிருக்கேன், செலக்ட் த கண்ட்ரி நேம் டு ஃபைண்ட் இட் கேபிட்டல்னு எழுதியிருக்கேன். இது வந்து என்ன கலராக வரணும், கலர் வந்து ரெட்டு கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர் கொடுத்துருக்கேன். வருதான்னு ஒரு டைப் நம்ம பாட்டு வந்துடலாமா. செலக்ட் த கண்ட்ரி நேம் டு ஃபைண்ட் இட் கேபிட்டல் எப்படி இருக்குது, அலைன் வந்து சென்டராக இருக்குது. சரியா, அழகாக வந்துருச்சா இந்த நேமு, புரியுதா? இதுக்கு தான் இந்த ரெட் கலர் கொடுத்தேன் நான் சொன்னேன் இல்லையா, அது செலக்ட் த கண்ட்ரி நேம் டு ஃபைண்ட் இட் கேபிட்டல் நம்ம கொடுத்துட்டோம். சரியா, நியூ டெல்லின்னு ஒரு நேமு. சரியா, அது வந்து இந்தியாவுக்கு, புரியுதா? நியூ டெல்லின்னு ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி, நியூ டெல்லின்றது டபுள் கொட்டேஷனில் கொடுக்கறது வந்து இந்தியான்ற ஒரு டேக்கில் கொடுத்துருக்கேன், இந்தியான்ற சென்டரில் டேக் இல்லாமல் கொடுத்துருக்கேன்ல, அப்போ ஆப்ஷனுன்னு அர்த்தம். இந்த ஆப்ஷன் வேல்யூ டேக் வந்து இங்கே க்ளோஸ் ஆகுது, நல்லா பாருங்கள். ஆப்ஷன் வேல்யூ டேக்கை ஓப்பன் பண்ணி நியூ டெல்லியோட க்ளோஸ் பண்ணுறோம். சரியா, அப்போது இந்தியான்ற டேக்கை நம்ம லைட்டில் எழுதியிருக்கோம், நல்லா பாருங்கள். டைட்டில் டேக்கில் டைட்டில் கொடுத்து இடையில வேல்யூ எழுதி அதை க்ளோஸ் பண்ணோம்னா டைட்டில் டேக் டிஸ்பிளே ஆகிற மாதிரி இந்த ஆப்ஷன் வேல்யூவோட நியூ டெல்லி கொடுத்துருக்கேன். அப்போ என்ன நடக்கும், இந்தியாவை கிளிக் பண்ணால் நியூ டெல்லி வரும், புரியுதா? ஆஸ்திரேலியாவை கிளிக் பண்ணால் கேன்பரா வரும் தலைநகரம், அமெரிக்காவை கிளிக் பண்ணால் வாஷிங்டன் வரும், யுனைடெட் கிங்டம் கிளிக் பண்ணால் லண்டன் வரும், ஜெர்மனியை கிளிக் பண்ணால் பெர்லின் வரும், புரியுதா? அப்போது இங்கே டேக் ஆரம்பித்து இதோட முடியுது. இது நம்ம டிஸ்பிளேல வரும், இதை நான் கிளிக் பண்ண உடனே ஜெர்மனி கிளிக் பண்ணோன்னே பெர்லின்னு காட்டணும். சரியா, இப்போ நான் செலக்டில் போயிட்டு நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். சரி, போயிட்டு டாக்குமெண்ட்டு கெட்டு எலிமெண்ட்ரி பை ஐடி எஸ்பாக்ஸ் 1 டாட் வேல்யூ. இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீ என்ன செய்ய போகிறேன்னா எஸ்பாக்ஸ் 1க்கு நீ போ அப்படின்னு சொல்லுது. எஸ்பாக்ஸ் 1 வந்து நம்ம எங்கே வச்சுருக்கோம், எஸ்பாக்ஸ் 1, எஸ்பாக்ஸ் 2. எஸ்பாக்ஸ் 1 பாருங்கள், கண்ட்ரி நேமு எஸ்பாக்ஸ் 1ல் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். மை ஃபங்க்ஷனில் போய் கனெக்ட் ஆகுது. இது எல்லாமே டிஸ்பிளேல வா அப்படின்னு அர்த்தம், ஸ்கிரிப்ட் ஜாவா ஸ்கிரிப்டில். அடுத்து எஸ்பாக்ஸ் 2 டாக்குமெண்ட் கெட் எலிமெண்ட்ரி ஐடி எஸ்பாக்ஸ் 2. அப்போ எஸ்பாக்ஸ் 2ன்றது என்னது, இங்கே வச்சுருக்கோம் பாருங்கள். எஸ்பாக்ஸ் 2ன்றது வந்து இங்கே வச்சுருக்கோம். இன்புட் டெக்ஸ்ட்டை வந்து அப்படியே நீ வந்து அப்படியே ரீட் ஒன்லியாக நீ வந்து டிஸ்பிளேல கொடு, மாற்றாத அப்படின்னு சொல்லி கொடுக்குது. இப்போ நான் கொடுத்ததை ரீட் ஒன்லியாக வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஜாவா ஸ்கிரிப்ட் முடிஞ்சு. பாடி டேக்கை க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து சேவ் பண்ணி கிளிக் பண்ணோடனே நான் இந்தியா அப்படின்னு பண்ணோடனே நியூ டெல்லி கேபிட்டல் வந்துருச்சா. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவோட கேபிட்டலில் கிளிக் பண்ணோடனே கான்பரான்னு வந்துருச்சா. அதே மாதிரி எல்லாத்துக்குமே, ஏன்னா நம்ம ஆப்ஷனல் டேக்கில் போயிட்டு இதோட ரெண்டுமே க்ளோஸ் பண்ணாமல் கொடுத்துருக்கேன். இது கேட்டால் அது வரணும் டிஸ்பிளேல அப்படின்ட்டு, அவ்வளோதான் விஷயம். இவ்வளோதான். இதுதான் வந்து இந்த வெப்சைட்டில் நம்ம வந்து பண்ணியிருக்க முக்கியமான சிஎஸ்எஸ் ஜாவா ஸ்கிரிப்டை சேர்த்து நம்ம பண்ண ஃபஸ்ட்டு கோடிங். இதான் வந்து உங்கள் வெப்சைட்டுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்க. இதை யூஸ் பண்ணி இண்டெக்ஸ் பேஜாக யூஸ் பண்ணி செலக்ட் கண்ட்ரிக்கு பதிலாக நீங்கள் வேறு ஆப்ஷனில் வச்சுக்கலாம், கேபிட்டலுக்கு பதிலாக வேறு எது வச்சுக்கலாம். சரியா, இப்போ நீங்கள் அங்கே வந்து ஒரு கேப்சா கூட இங்கே வச்சுக்கிட்டு அந்த கேப்சா இங்கே டைப் பண்ணோடனே சரியாக இருந்துச்சுன்னா
உள்ளே போகிற மாதிரி நீ செட் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் இந்த கோடிங்கை மாற்றி எழுதிக்கலாம். தேங்க்